தேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? பொண்டாட்டி அப்படியே திட்டினா. வழக்கம் போல் படம் போடுறதுக்குன்னு 12 நிமிஷம் தாங்க இருக்குது. இப்போ நாம் எந்த படத்துக்கு போகிறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. போட இன்னும் கரெக்டாக 4 நிமிஷம் இருக்குது. செவிக்கு உணவில்லை என ஜெகத்தினை அழுத்திடுவோம்டா பாரதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி சாப்பிட போகலாம் கிளம்பியாச்சு. 3.5 மணி நேரம் படம். பாடி தாங்குமான்னு தெரியல. எதுக்கு ஏதாச்சும் அள்ளி போட்டு உள்ளே போய்க்கலாம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. படம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுதான் என் பொண்டாட்டி அப்பயே திட்டினா, ஒழுங்காக சாப்பிட்டு போங்க அப்படின்னு. பொண்டாட்டி பேச கேட்கணும். டைட்டில் காரை போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல வேலை படம் இன்னும் போடல. பார்த்துட்டு சொல்கிறேன். என்னங்கடா தேட்டரே காலியாக கிடக்கு. நான் தான் பிரகாஷா. தேட்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த திருமண கொண்டாட்ட காலத்தில் தரநகை குறித்த சேதாரத்தில் 25% வரை தள்ளுபடி. நான் கூட இவங்க 3000 கோடி 300 கோடி அல்ல வச்சுட்டு போது அதுன்னு அடிச்சு விட்றத பார்த்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் களியாக தான் கிடந்துச்சு. அதுக்காக படம் ஒக்கன்லாம் கிடையாது. வழக்கம் போல் இந்த ஃபேஸ்புக் எனக்கு பேசுகிறத நம்பாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் தாறுமாறாக முடிஞ்சிருக்கு. எப்படி தாறுமாறாக முடிஞ்சிருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நமக்கு இருக்க இந்த 5 நிமிஷத்தில் இந்த ஆடு வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நான் என்னால் பேச முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஆஃப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஸ்டே டியூன். ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டானுங்க லீடு கொடுத்து. தாராளமாக போகலாம். பட் ஃபுல் ரிவ்யூவோட தெளிவாக செய்கிற போடுறேன். எப்பா சுகுமார பின்னிட்டப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க. இந்த முழு படத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட அது என்ன தெரியுமா? உண்மையிலேயே எங்கள் ஒரு ஓப்பனிங் ஷோ பார்த்த ஃபீலே இல்லைங்க. பட் ஆனால் படம் செம்மையாக இருந்துச்சு. படம்லாம் கூட்டமாக பார்த்துருக்க வேண்டிய ஒரு படம். சிம்பிளாக சொல்லணும்னா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. தயவு செஞ்சு படம் 3.5 மணி நேரம் ரப்பா இழுத்துட்டானுங்க இழுவையை அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நம்புகிறாங்க. அதே சமயம் தேட்டரில் என்ன சொல்கிறது, படம் தேட்டரில் பார்க்காம 4 செவத்துக்குள்ள நாத்தம் பிடிச்ச மாதிரி பேசிடுவானுங்க தெரியுமா? படம் குப்பை இழுவையாக இருக்குது உட்காரவே முடியல அப்படின்னு எவனா சொன்னாலும் நம்பிடுறாங்க. அந்த மண்ணாங்கட்டிய பேச்சை கேட்டு படத்தோட லென்த்தை குறைக்கிறேன்னு எங்கேயும் விட்டி தொலைஞ்சிடாதீங்க. ஐயோ ப்ரொடக்ஷன் டீம் எவனோ இங்கேயே சொல்ல நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உண்மையிலேயே தேட்டரை மொத்தமாக குத்தைக்கு எடுத்து எப்படி சொல்கிறீங்க? என்னோடய ஹோம் தேட்ரு இல்லை நான் மட்டும் தனியாக பார்த்தேன் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலில் என்ஜாய் பண்ணிருந்தேன். கூட்டமாக நல்லா என்ஜாய் பண்ணி கை தட்டி என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நான் தனியாக என்ஜாய் பண்ணிருக்கேன். ஸோ எந்த இடத்துலையும் கத்தலோ கரவசமோ நான் குறைக்கவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா என் பக்கத்தில் உட்காந்து இந்த ஒரு அண்ணன் எந்திரிச்சு தூரம் போய் உட்காந்துட்டாப்புல. அதை வச்சு ஒரு 20-25-30 பேர் இருந்திருப்போமா பால்கனி சேர்த்து. ஆனால் படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூவோட தெளிவான ரிவ்யூவோட வரேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ராபினோட நம்ம ஓல்ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிக்க விடுங்க. தில் பாபாய் சைனிங் ஃப்ரம் ரிவ்யூவோட வர்றேன். ஃபுல் ரிவ்யூவோட. டட்டா. हुकुम टाइगर का हुकुम।